கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 திக்ருகளை சொல்கிறேன். அந்த 7 திக்ருகளை ஒரே அமர்வில் உட்காந்து 40 முறை ஓதுங்க. ஓதிட்டு உங்கள் துவாவை கேளுங்க. சுபஹானல்லாஹ், 1 மணி நேரத்தில் உங்கள் துவா கபுலாயிரும். நிறைய நேரங்களில் பார்த்தோம்னா அவசரமாக ஏதாவது ஒரு தேவை வந்துடும். என்ன பண்ணுறதுனே நமக்கு தெரியாது. என்னடா இது இப்படி வந்துருச்சு, நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்காதா, ஏதாவது ஒரு வழியிலையாவது நமக்கு அந்த தேவை நிறைவேறாதான்னு நம்ம நினைப்போமே. இந்த அமல் கை கண்ட பலனை கொடுக்கும். நல்லா பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. ஒழு இல்லாட்டினா ஓதலாம், தொழுகை இல்லாட்டினா ஓதலாம். எந்த நேரத்தில் வேணால் இந்த அமலை நீங்கள் செஞ்சுக்கலாம். அதையும் நம்ம சொல்லிட்டோம். அதனால இது வெறும் ஈஸியாக இருக்கும். மனப்பாடமெல்லாம் பண்ண தேவையில்லை. அரபி ஓத தெரியாதவங்க கூட ஓதிக்கலாம். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய இஸ்முகளும் திக்ருகளும் கலந்து வரும். இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, யா ரப்பல் ஆலமீன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அகிலத்தை படைத்து பாதுகாப்பவனேன்னு அர்த்தம். நமக்கு குர்ஆனே ஆரம்பிக்கும் போது யா ரப்பல் ஆலமீன் தான் ஆரம்பிக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு வருதுங்களா. அதில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் யா ரப்பல் ஆலமீன் அப்படிங்கிறோம். அது பார்த்தீங்கன்னா சூறால அப்படி வரும். இது பார்த்தீங்கன்னா திக்ரு தான். யா ரப்பல் ஆலமீன் அப்படிங்கக்கூடிய திக்ரை நீங்கள் 40 முறை ஓதுங்க. அல்லாஹ்வை எப்படி அழைக்கிறது அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்தா, அகிலத்தை படைப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறது தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் குர்ஆனில் முதல் வரியில் அதை வச்சுருக்கான். அதை சொல்லி நீங்கள் கேட்கும் போது அல்லாஹ்வுக்கு உங்களையும் ரொம்ப பிடிச்சி அதை கொடுத்து விடுவான். நான் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறேன்னு அவன் சொல்கிறான். அவனுக்கு நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுத்துருவான். அப்போ முதல் விஷயம் இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஏதல் ஜலாலி வல்லிக்ராம் அப்படின்னா மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே. ஃபஸ்ட்டு படைத்தவனேன்னு அழைச்சோம். இப்போ மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனேன்னு அழைக்கிறோம். இது எவ்வளோ ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு சஹாபிக்கு நபி அவர்கள் சொன்னாங்களாமா, இதில் இஸ்மே அகலம் இருக்குது, இதை கூறி கேளுங்க உங்கள் துவா கபுலாக்கப்படும் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இது பார்த்தீங்கன்னா அவனுடைய கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் சொல்லும் போது அது யாருக்குமே பொருந்தாது, அவனுக்கு மட்டும்தான் பொருந்தும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதனால தான் அவனுடைய படைப்பை சொன்னதுக்கு பிறகு அவனை கண்ணியப்படுத்துகிறோம். ரெண்டாவது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது திக்ரு யா காலியல் ஹாஜாத்தி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, துவாக்களை ஏற்பவனே, அதாவது ஹாஜத்துகளை கபூல் செய்யக்கூடியவனே அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கணும். அப்போ நம்ம ஒரு துவா கேட்குறோம், அல்லாஹ் அதை கொடுக்கணும்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், துவாக்களுக்கு பதில் கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும். அதை தான் நம்ம சொல்கிறோம், நீ துவாக்களுக்கு பதில் கொடுக்கக்கூடியவன், நான் உங்ககிட்ட துவா கேட்குறேன், அதுக்கு நீ பதில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை கேட்குறோம். இப்படிலாம் கேட்டால் மட்டும்தான் நம்ம துவாக்கள் கபூல் ஆகும். எதையுமே கேட்குறதில்ல, நம்ம போனணுமே நம்ம துவாவை மட்டும் கேட்குறோம். எனக்கு கடன் நடந்துடணும், எனக்கு இது நடந்துடணும், எனக்கு அது நடந்துடணும்னு கேட்டால் அல்லாஹ்விடத்துல நம்ம இதை கேட்குறோன்னா, யாழ்லாம் நீ அதை கொடுக்க தகுதியானவன், நீ கண்ணியமானவன், நீ படைத்தவன், நீ துவாக்களை காது கொடுத்து கேட்கக்கூடியவன், அதுக்கு நீ பதில் கொடுக்கக்கூடியவன் சொல்லி அவனை என்ன பண்ணணும், நம்ம முதல்ல புகழணும். அதுக்கப்புறம் நம்ம துவா கேட்கும்போது நீங்கள் எவ்வளோ வேணால் கேட்கலாம், அல்லாஹ் கொடுப்பான். அப்போ 3வதாக இதை ஒதுக்குங்க. அடுத்து 4வதாக பார்த்தீங்கன்னா, யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னா கிருபியானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபியானவன் அர்த்தம். அதுவும் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூறாலையுமே இந்த ஒரு இஸ்மி இல்லாமல் இருந்ததே இல்லை. ஏன்னா அல்லாஹு இதை பிஸ்மி கூட சேர்த்து வச்சிருக்கான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு ஓதுறமா, அதில் இருக்கக்கூடிய அர் ரஹ்மான் அர் ரஹீம் தான் இது. அப்போ பிஸ்மியோடு சேர்த்தி அதை எல்லா சூறாக்கு முன்னாடி அல்லாஹ் வச்சுருக்கானா, இந்த இஸ்முக்கு எவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குன்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த இஸ்மை நீங்கள் என்ன பண்ணுங்கள், 40 முறை ஓதிக்கொள்ளுங்க. தேவைகள் மிக விரைவில் நிறைவேற்றப்படும். கடைசியாக நம்ம அடுத்தது 5வதாக யா ஹையு யா கையிமு அப்படின்னா உயிருள்ளவன் நித்தியமானவன் அர்த்தம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கா. அதனால் இதை தான் நீங்கள் 40 முறை ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேட்கணும். இதை ஓதுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஓதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிஸ்மி ஓதிக்கோங்க, அதுக்கப்புறம் சலவாத் ஓதிக்கோங்க. ஏதோ ஒரு சலவாத்து 3 முறை ஓதிக்கோங்க. 3 முறை சலவாத் ஓதிட்டு 1 முறை அல்ஹம் சூரா ஓதிக்கோங்க. ஏன்னா நம்ம துவாக்கள் ஏற்கப்படுவதற்கு அல்ஹம் சூரா ரொம்ப முக்கியம். அப்போ பிஸ்மி ஓதி 3 முறை சலவாத் ஓதி அல்ஹம் சூராவை 1 முறை ஓதிக்கொள்ளுங்க. 1 முறை அல்ஹம் சூராவை ஓதி விட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதெல்லாமே நம்ம சொன்னமே இது எல்லாத்தையும் 40 முறை ஓதிக்கொள்ளுங்க. இதெல்லாம் 40 முறை ஓதுறதுலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன வார்த்தை தானே, யார் வேணால் ஓதிடலாம். 40 முறை ஓதிக்கோங்க. ஓதி முடிச்சுட்டு மறுபடியும் கடைசியாக சலவாத்து 3 முறை ஓதிக்கோங்க. ஓதி முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் துவாவை கேளுங்க. எதுக்காக வேணால் கேட்கலாம். அது பெருசாக இருக்கலாம், சிறுசாக இருக்கலாம், தேவை காசுக்காக கேட்கலாம், ஏதோ ஒன்று உங்களுக்கான தேவையை கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அதை மறுக்காமல் மிக விரைவில் கொடுத்துருவான். இன்ஷா அல்லாஹ்
உங்களுக்காக நான் தொடர்ச்சியாக துவா செய்து கொண்டிருக்கேன். எனக்காகவும் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு தக்வாவை அடையக்கூடிய வீடியோன்னு ஒன்று போட்டிருக்கேன். ரமலான் நோம்பில் நம்ம நிறைய அமல் செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான், தக்வா அப்படிங்கக்கூடிய அந்த இறையச்சம் உங்களிடத்துல ரமலானில் வராட்டினா நான் ஒரு நோன்பை கூட ஏற்றுக்க மாட்டேன்ட்டான். அது பிரயோஜனம் இல்லைன்ட்டான். அப்போ அந்த தக்வாவை நம்ம அடைஞ்சிட்டோமான்னு கேட்டால் இல்லை. 1000ல் ஒருத்தவங்களுக்கு கூட தக்வா இல்லை. அப்போ ஏன் நம்ம தக்வாவை அடைய முடியாமல் இருக்குன்னா அதுக்கான வழிகள் தெரியாமல் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு 6 வழிகள் சொல்லித்தரேன். இந்த 6 வழிகளை நீங்கள் பின்பற்றினாதான் ரமலானில் நீங்கள் தக்வாவே அடைய முடியும். அதுக்கு நான் வீடியோ போட்டுட்டேன், காலையிலேயே நான் லிங்க் கொடுக்குறேன். இது என்ன 6 வழிகள்? அதெல்லாம் இபாதத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக அது எதுவுமே இபாதத்து கிடையாது. நான் இப்பயே சொல்லிட்டேன். இதை ஓதுங்க அதை ஓதுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் பின்பற்றணும்னு சொல்லிட்டு ரமலானில் நம்ம பின்பற்ற வேண்டிய மனதளவில் நம்மளுடைய நினைப்பளவில் நம்ம தக்வாவை கொண்டு வரக்கூடிய 6 வழிகள். இது பார்த்திங்கன்னா உலகத்துடைய நம்பர் 1 ஆலிமே இந்த பயானை சொல்லி எத்தனையோ பேர் கேட்டு பின்பற்றியிருக்காங்க. நீங்களும் பின்பற்றி கொள்ளுங்கள். இல்லாட்டினா நோம்புடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த வீடியோவுடைய லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.